வணக்கம். நம்மளுடைய யூடியூப் வீடியோவான ஷார்ட்ஸ் அல்லது லாங் வீடியோவுக்கு வந்து லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லொக்கேஷன் கொடுக்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி வியூஸ் வாட்சவர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி வந்து லொக்கேஷன் கொடுக்கணும், எந்த விதமான லொக்கேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லொக்கேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் லொக்கேஷனை வந்து நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து காட்டும். நார்மலாக உள்ள டெஸ்க்டாப்பில் இயங்கக்கூடிய ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து காட்டாது. பட் ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் வந்து காட்டும். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருவோமா? ஒய்டி ஸ்டுடியோ வரையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. கண்டென்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஷோ மோர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து காட்டுது. இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் வந்து காட்டும். இப்படி வந்து அவங்களே வந்து சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு இந்த இடத்த வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறதுனால அப்படி வந்து நம்ம வந்து லொக்கேஷன் கொடுக்கறதுனால வியூஸும் சரி வாட்சவர்ஸும் சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி லொக்கேஷன் கொடுக்கறது மிக மிக நல்லது. சரிங்களா? இப்போ தான் வந்து லொக்கேஷன் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனை கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி யாராவது வீடியோ தேடினாங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து அந்த இடத்துல போய் காட்டும். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.